Good evening students, voice வந்து clear-ஆ இருக்கா? Just type in your messages. Is voice clear? Voice clear-ஆ இருக்காப்பா? Start பண்ணலாமா? இப்போ clear-ஆ இருக்கான்னு பாருங்க. Okay. So TRB மெக்கானிக்கல் லெக்சரர் போஸ்ட்கான கிளாஸஸ் சரிங்களா? ஸோ ஏற்கனவே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் சரிங்களா? அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி எடுத்திருப்பேன். ஸோ இன்னைக்கு வில் ஸ்டார்ட் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட். ஓகே, வில் ஃபினிஷ் தி ஹிடன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு தி அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ பைலிங்குவல் வேணுமா இல்லை இங்கிலீஷ் மட்டும் ஓகேவா? Is it okay for you people? Okay, fine. So heat and mass transfer. So இது வந்து யூனிட் 5ல வருது சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா சரிங்களா? யூனிட் 5ல வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நம்ம முக்கியமாக என்னென்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம்னா மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், one dimensional heat conduction, resistance concept, electrical analogy, unsteady heat conduction, அதுக்கப்புறம் fins வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. and then we'll move on to the thermal boundary layer, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து turbulence, radioactive heat transfer, அப்புறம் shape factors, network analysis, heat exchanger performance, அப்புறம் வந்து problems on LMTD and NTU methods சரிங்களா? ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னதுப்பா? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா? conservation of energy na so ஒரு heat input நம்ம கொடுக்குறோம்னா அதில் என்ன இருக்குன்னா there will be a change in the system plus work done சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. and then second law என்னப்பா சொல்கிறாங்க? it is impossible to construct a device. ஒரு டிவைஸை வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. எப்படின்னா லோவர் பாடி டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் பாடி டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சர் மூவ் ஆகாது unless we construct a system சரிங்களா? அதான் செகண்ட் லா. இந்த செகண்ட் லா வந்து எப்படி சொல்லலாம்னா எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஸோ ஹீட்லேருந்து நம்ம ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஹீட்லேருந்து ஒரு ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் தி செகண்ட் லா சரிங்களா? அது வந்து தேர்ட் லா என்னப்பா சொல்கிறாங்க? வாட் இஸ் தேர்ட் லா? ஓகே, ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் த ஹீட் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பிளஸ் சேஞ்ச் இன் தி சிஸ்டம் ஆர் என்தால்பி ஆர் என்ட்ரோபி ஆஃப் தி சிஸ்டம் சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்னன்னா ஃபோரியர்ஸ் லா. ஃபோரியர்ஸ் லால என்ன சொல்றாங்கன்னா the heat supplied is directly proportional to the temperature gradient dt by dx. so இந்த constant of proportionality நம்ம remove பண்ணோம்னா q is equal to k into dt by dx சரிங்களா? q ன்றது rate of heat flux சரிங்களா? q ஓட வேல்யூ வந்து என்னப்பா இருக்கும்? it's watts per meter square. இது வந்து என்னதுன்னா rate of heat flux. K என்னதுப்பா? thermal conductivity of the material. dt by dx ன்றது என்னன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இது வந்து இப்போ வந்து டெம்பரேச்சருக்கும் அந்த இதுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு ஸ்லோப் வரைஞ்சோம்னா இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா
in upward direction இருந்தா slope is positive, hence dt by dx is positive. இதே slope வந்து downward directionல இருந்தா dt by dx is negative. சரிங்களா? So x என்றது the amount of distance it travels, the heat is traveling downward direction இருக்கா, it is. So generally வந்து higher temperature to upper temperature தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா q is equal to minus k dt by dx ன்னு எழுதுவோம். சரிங்களா? generally higher temperature ல இருந்து lower temperature க்கு வந்து temperature graph இதாகும். ஒரு சில முக்கியமான thermal conductivity values, k ஓட values. காப்பருக்கு வந்து 386 watts per meter Kelvin. Aluminium 204 watts per meter Kelvin. Brass 1111 watts per meter Kelvin. And MS mild steel is 64 watts per meter Kelvin. சரிங்களா? Okay. Now we will move on to electrical analogy. சரிங்களா? இந்த electrical analogy எங்க இருந்து வருது? சரி, ஓகே. ஸோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் ஆர் எலக்ட்ரிக்கல் அனாலஜி, சரிங்களா, வால்டேஜ்ன்றது என்னதுப்பா? வால்டேஜ் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்னது? E1 minus E2. சரிங்களா, இதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோயிங் இன் அ சர்க்கியூட். ஸோ ஒரு நார்மல் சர்க்கியூட் இருக்குன்னா இதில் வந்து நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? I is equal to voltage by resistance, which is nothing but E1 minus E2 divided by R. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஒரு மெட்டீரியல் எடுத்துக்குவோம். இந்த மெட்டீரியலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெம்பரேச்சர் 1 இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் 2 இருக்குது. ஸோ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு டெம்பரேச்சர் பை கண்டக்ஷன் ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா there will be a temperature drop. சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இஸ் ஈக்குவல்ஸ் டு T1 minus T2. T1 is at higher temperature, T2 is at lower temperature divided by R. இந்த Rன்றது என்னன்றதை நம்ம வந்து இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். சரிங்களா? what is that resistance, particular resistance? ஸோ நார்மலாக ஹீட் ஃப்ளோ ஆகும்போது எப்படி பண்ணுவோம்னா Q is equals to K into T1 minus T2 divided by the length. சரிங்களா? இஃப் இது வந்து பர்டிகுலராக சிங்கிளாக இருந்தால் இதுலேயே ஏரியா இன்வால்வ் ஆச்சுன்னா K into area divided by T1 minus T2 divided by L. So this can be further written as T1 minus T2 divided by L divided by Ka. So in the L divided by Ka என்றது தான் என்னதுன்னா resistance of the material R. அடுத்து வந்து காம்போசிட் வால்ஸ். சரிங்களா? சரி, ஒரு 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு, சரிங்களா, there are 3 different materials.
for example இது வந்து மெட்டீரியல் 1, இது மெட்டீரியல் 2, இது மெட்டீரியல் 3. சரிங்களா? காம்போசிட் வால்னா the wall is made up of 3 different materials. 3 different materialனால ஒரு வால் ரெடி பண்ணாங்கன்னா அது வந்து காம்போசிட் வால்னு சொல்லுவோம், இல்லை காம்போசிட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த ஃபிசிக்கல் சிஸ்டம்ல இது வந்து L1, this is L2, this is L3. இதோட கண்டக்டிவிட்டி கான்ஸ்டன்ட் K1, K2 and K3 இப்படி இருந்துச்சுன்னா இதோட எலக்ட்ரிக்கல் அனாலஜி ஆர் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெம்பரேச்சர் 1 இருக்கும் இந்த வாலில் டெம்பரேச்சர் 2, இந்த வாலில் டெம்பரேச்சர் 3 இருக்கும். அட் தி அவுட்டர் சர்ஃபேஸ் இட் வில் பி டெம்பரேச்சர் 1. பர்டிகுலராக உங்களுக்கு ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இன் தி ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா Q1 is equals to T1 minus T2 divided by R1. R1 is nothing but K1 divided by L1 A1. சரிங்களா? இது மாதிரி அந்த ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோவர் டெம்பரேச்சர். ஸோ ஓவரால் நெட் டோட்டலாக வந்து இதோடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாங்கன்னா Q is equals to T1 minus T4 divided by R1 plus R2 plus R3. So R1 is ஏற்கனவே எழுதியிருக்கேன் K1 L1 A1, R2 வந்து K2 L2 A2, R3 வந்து K3 L3 A3. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இதுதான் காம்போசிட் வால். த வால் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது தான். சரிங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பேரலாக இல்லாமல். சரிங்களா? கேட்டு. ஸோ R1 R2 R3 அப்படின்னு 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RT வில் பி R1 plus R2 plus R3. அதே ஃபார்முலா தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் எலக்ட்ரிக்கல் அனாலஜி. சரிங்களா? இதே காம்போசிட் வால்ஸ் வந்து இப்போ வந்து பேரலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். So let this be material 1 and the other one will be material 2. இதோட conductivity K1, இதோட conductivity K2, இது ஏரியா A1, இது A2ன்னு வச்சுக்கோங்க. பட் இதோட லென்த் வந்து சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு மெட்டீரியலுக்கும் இருக்கக்கூடிய லென்த் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் 1 இருந்து இங்கே டெம்பரேச்சர் 2ஆக இருந்தால் நம்ம எலக்ட்ரிக்கல் அனாலஜி படி எப்படி இருக்குன்னா the resistors connected in parallel அந்த மாதிரி இருக்கும். ஸோ R1 R2. ஸோ இதுக்கு ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 1 by RT is equals to 1 by R1 plus 1 by R2. So R1 plus R2 divided by R1 R2. Hence our overall resistance will be R1 R2 divided by R1 plus R2. இதே தான் வந்து நம்ம இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து Q is equals to T1 minus T2 divided by the overall resistance R. சரிங்களா? இது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம R1 ஓட ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி போடுவோம்? K1 by L1 A1, R2 வந்து K2 by L2 A2. இங்கே வந்து L is equal to L1 equals to L2. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ 1 by L நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ K1 A1 அப்படின்னு இருக்குமா?
இந்த எல்லோ கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா K1 K2 divided by A1 A2. இங்கே என்ன இருக்குன்னா K1 A2 plus K2 A1 divided by A1 A2. So this gets cancelled. So நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா K1 K2 divided by K1 A2 plus K2 A1 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ the overall resistance, overall heat transfer Q is equals to T1 minus T2, சரிங்களா, divided by L into K1 K2. இங்கே என்ன இருக்கும்? அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. சரிங்களா? now இதே இது வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லேயே வரும். எஸ்பா வெற்றிவேல், என்ன டவுட்? you have raised your hand. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் 1 இது வந்து மெட்டீரியல் 2, இது மெட்டீரியல் 3, இது மெட்டீரியல் 4. ஸோ இதில் எப்படி இருக்கும் எலக்ட்ரிக்கல் அனாலஜி எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ போத் சீரீஸ் அண்ட் பேரலல் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து R1 R2 R3, இது வந்து R4. ஸோ இதுக்கு எப்படி நம்ம இது பண்ணுவோம்னா, the overall resistance RT is equals to L1 divided by K1 A1 plus L2 divided by K2 A2 plus K3 A3 plus L4 divided by K4 A4. சரிங்களா? So overall heat of flow, rate of heat of flow is equals to T1 minus இது வந்து T1, இங்கே T2 இருக்கும், இங்கே T3 வரும், இங்கே T4 இருக்கும். So T4 divided by RT. ஏதாவது டவுட் இருக்காப்பா இப்போ வரைக்கும் எடுத்ததில் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டில்? Shall we move on to the next board? நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ். காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா, ரெண்டு ரெகுலர் சர்ஃபேஸ் இல்லாமல் ரஃப்பான சர்ஃபேஸஸ் வந்து காண்டாக்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஏதாவது ஒரு மீடியம் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆயிருந்துச்சுன்னா காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் காண்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் RI அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னா, டெல்டா டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் டிவைடட் பை Q, ரேட் ஆஃப் ஹீட். சரிங்களா? இதோட டெம்பரேச்சர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, இனிஷியலாக T1ல இருந்து வந்து காண்டாக்ட் சர்ஃபேஸில் குறைஞ்சி அடுத்து T2க்கு போகும். ஸோ இது வந்து காண்டாக்ட் 1, காண்டாக்ட் 2. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து காண்டாக்ட் 1, இது வந்து காண்டாக்ட் 2. சரிங்களா? இதுதான் இதோட டெம்பரேச்சர் கிராஃப். சரிங்களா? திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் x ஆர் லென்த்து, இது வந்து டெம்பரேச்சர். ஓகேப்பா, முக்கியமான வந்து கொஸ்டின் என்னன்னா, ஹீட் வந்து எப்படி கண்டக்ட் ஆகும்ப்பா? ஹவு ஹீட் மெக்கானிசம் இருக்குல்ல, அது வந்து எப்படி வந்து ஒரு சாலிட் வந்து கண்டக்ட் ஆகும்? வாட் இஸ் தி மெயின் மெக்கானிசம்? வேறு ஆன்சர் சொல்லுங்க, ஆன்லைனில் இருப்பாங்க. ஹீட் வந்து எப்படி வந்து கண்டக்ட் ஆகுது? No, energy can be neither created nor destroyed கிடையாது. நான் வந்து சாரி கண்டக்ஷன் தான். ஹீட் வந்து எப்படி கண்டக்ட் ஆகுது? பை விச் மெக்கானிசம்? ஒன்று வந்து மைக்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ
சரிங்களா. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு ஹையர் எனர்ஜி லெவல் போகும், திரும்பி ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்பி லோவர் எனர்ஜி லெவல் வரும். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் ஹையர் எனர்ஜி லெவலுக்கும் லோவர் எனர்ஜி லெவலுக்கும். இதனால ஹீட் வந்து கண்டக்ட் ஆகும். இன்னொன்று வந்து என்னன்னா லாட்டிஸ் வைப்ரேஷன். லாட்டிஸ் வைப்ரேஷன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு சாலிட்ஸும் வந்து என்ன பண்ணுன்னா it is arranged in different lattice structure. lattice structureன்றது வந்து FCC ஆக இருக்கலாம். FCCனா என்னதுப்பா? FCC, BCC, body centered cube, face centered cube அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும் ஆட்டம்ஸ்லாம். ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும்போதும் ஹீட் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி டூ பேசிக் மெக்கானிசம்ஸ் இன் விச் த ஹீட் இஸ் கண்டக்டட் இன் சாலிட்ஸ். சரிங்களா. ஜென்ரலாக வந்து ஹீட் எப்படி கண்டக்ட் ஆகும்னா மைக்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ் மூலமாக கண்டக்ட் ஆகும். சரிங்களா. இதுதான் வந்து என்னன்னா ஹீட் கண்டக்ஷன். சரிங்களா. ஒரு சிலிண்டர்ல வந்து எப்படிப்பா ஹீட் கண்டக்ட் ஆகும்? சிலிண்டர்ல so heat conduction in a cylinder. heat conduction in a cylinder. சிலிண்டர்ல எப்படி ஹீட் கண்டக்ட் ஆகும்னா இன்வர்ட்ல இருந்து அவுட்வர்டுக்கு போகும். சரிங்களா. ஸோ இப்போ சென்டரில் வந்து நம்ம ஹீட் வச்சோம்னா எப்பயுமே எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மாக அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஹீட் வந்து என்ன ஆகும்னா கண்டக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அவுட்டர் சர்க்கிள்ஸில் வந்து ஹீட் கண்டக்ட் ஆகும். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ பிளேஸ் அ சிலிண்டர் லைக் திஸ், சரிங்களா, சென்டரில் வந்து ஹீட் சோர்ஸ் வச்சிங்கன்னா த ஹீட் வில் ட்ராவல் அவுட்வர்ட். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஹீட் வந்து இன்புட் கொடுத்தாலும் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு தே வில் ட்ராவல் ஃப்ரம் அவுட்டர் டு தி இன்னர் சர்ஃபேஸ். சரிங்களா. ஸோ இந்த ஹீட் கண்டக்ஷனுக்கு ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் எப்படி எழுதுவோம்னா Q is equals to T1 minus outer temperature. சரிங்களா. டிவைடட் பை ஆர் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் ஒரு இடத்துல நீங்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நீங்கள் இது பண்ணணும். இது வந்து டிஆர்னு நம்ம மென்ஷன் பண்ணனா ஸோ T1 மைனஸ் அந்த பர்டிகுலர் என்ன பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட் டிவைடட் பை தி ரேடியஸ் dr. சரிங்களா. dr இதுதான் வந்து ஒரு சிலிண்டரில் இருக்கக்கூடிய இது. சரிங்களா. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் படி போனோம்னா சரிங்களா இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் அந்த ரேடியஸ் இருக்குல்ல இந்த ரேடியஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா Q is equal to 2 pi K into length of the cylinder into temperature 1 minus temperature 2. So எந்த ரேடியஸ்லேருந்து ஆரம்பிக்குது எந்த ரேடியஸ்க்கு போகுதோ ln சரிங்களா நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் ரேடியஸ் 2 டிவைடட் பை ரேடியஸ் 1. சரிங்களா. இதுதான் ஹீட் கண்டக்ஷன் த்ரூ அ சிலிண்டர். அடுத்து வந்து ஸ்பியர். சரிங்களா. ஒரு சில முக்கியமான இது மட்டும் பார்த்துருவோம், அடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஸ்பியரில் வந்து எப்படிப்பா ஹீட் கண்டக்ட் ஆகும் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா. So the rate of heat conduction in a sphere is equals to 4 pi K temperature 1 minus temperature 2. So inner radius சரிங்களா R1ல இருந்து R2க்கு போகுது divided by R2 minus R1. சரிங்களா. ஓகே இதான்ப்பா கண்டக்ஷன். அடுத்து வந்து கன்வெக்ஷன். மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 3 மோட்ஸ் இருக்கு. கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா. இப்போ கன்வெக்ஷன் மூலமாக எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? வாட் இஸ் மீன் பை கன்வெக்ஷன்? கன்வெக்ஷன்னா என்னது? mass movement of fluid is called convection. இது எப்போ ஏற்படும்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஏற்படும். சரிங்களா. உங்கள் துணியை வந்து வெயிலில் காய போடுவீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா துணியில் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும் ஈரப்பதமாக இருந்ததுனால.
உங்களோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து சூரிய ஒளினால டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும், அதனால there is a temperature difference. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஃப்ளூயிட் வந்து மாஸாக வந்து என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். சரிங்களா, இது வந்து என்ன டைப் ஆஃப் கன்வெக்ஷனா, நேச்சுரல் கன்வெக்ஷன். இது ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் இருக்கு. சரிங்களா, ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேன் ப்ளோவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன். சரிங்களா, ஸோ இந்த நேச்சுரல் கன்வெக்ஷனும் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷனும் நம்மளுக்கு முக்கியமான பேராமீட்டர் என்னன்னா டி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ சர்ஃபேஸோட வாலில் இருக்கிறத டிடபிள்யூன்னு சொல்லுவோம், சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து டி இன்ஃபினிட்டி சொல்லுவோம். இது வந்து டிடபிள்யூ ஆர் நம்ம ஏற்ற மாதிரி டினோட் பண்ணிக்கலாம், பட் சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து டி இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு தின் பிளேட்டில் வந்து கன்வெக்ஷன் மூலமாக ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆனால் இட் இஸ் கேஎஃப் ஏ இன்டூ டி இன்ஃபினிட்டி. சரௌண்டிங் டெம்பரேச்சர் தான் ஹையாக இருக்கும், வாலோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், டிவைடட் பை டெல்டா டி. சரிங்களா, டெல்டா டின்றது த திக்னஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் சாலிட். சரிங்களா, ஒரு தின் பிளேட் எடுத்துகிட்டு, ஸோ இஃப் தேர் இஸ் அ தின் பிளேட், இந்த தின் பிளேட் மேலே ஒரு ஃப்ளூயிட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃப்ளோ பண்ண வைக்கிறோம். சரிங்களா, ஸோ இது வந்து இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து T1ஆக இருக்கும், இங்கே வந்து டெம்பரேச்சர் T2ஆக இருக்கும். ஸோ த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். சரிங்களா, டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் இது என்னது, T1 is nothing but wall temperature, T2 is nothing but the surrounding temperature T infinity. ஸோ இதை வந்து இண்டிகேட் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் வந்து கன்வெக்ஷனோட ஹீட் ஃபார்முலா. சரி, ஓகே. இப்போ கம்பைன்டு கன்வெக்ஷன் அண்ட் கண்டக்ஷன் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம்? சரிங்களா, கம்பைன்டு கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் இருந்தால் இதில் வந்து கம்பைன்டு கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து Q கண்டக்ஷனும் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் த ரேட் ஆஃப் ஹீட் கன்வெக்ஷனும் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு தி நெட் ஹீட் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. சரிங்களா, புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா ஒர்க் எடுத்ததில்? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் there is a solid, இதில் வந்து ஒரு ஹீட் ஃப்ளோ இருக்கு. சரிங்களா, இங்கே வந்து ஹாட் டெம்பரேச்சராக இருக்கும் T hot, இங்கே வந்து கோல்ட் டெம்பரேச்சர் TC கோல்டாக மாறிடும். சரிங்களா, இப்போ இதில் வந்து கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் ரெண்டுமே ஏற்படுச்சுன்னா the overall resistance will be R1 plus R2 plus R3. ஏன்னா இங்கேயே என்விரான்மெண்ட் இருக்கு, இங்கேயே என்விரான்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த R1 and R3 இண்டிகேட்ஸ் தி என்விரான்மெண்ட். R2ன்றது என்னன்னா கண்டக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபர். சரிங்களா, R1 R3ன்றது கன்வெக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த நெட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி 1 by HC1A plus Xன்றது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை KA plus 1 divided by HC2A. இதுதான் overall resistance. So the heat conducted plus convected, the combined conduction temperature will be temperature hot minus temperature cold divided by the overall resistance R. சரிங்களா, இந்த 1 by R வந்து எப்படி எழுதிக்கிறாங்கன்னா we can denote this as U into A. சரிங்களா, இதில் ஏவை காமனாக வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ எடுத்துட்டா இட் கேன் பி ரிட்டன் as 1 by UA அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதுனதை நம்ம இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இன் அதர் வேர்ட்ஸ் இட் கேன் பி ரிட்டன் as UA into TH minus TC. சரிங்களா, இந்த யூன்றது தான்
heat transfer coefficient. சரிங்களா? Now radioactive heat transfer, radiation அப்படின்னா என்னப்பா? What is mean by radiation? Radiation அப்படின்றதை எதை அழைக்கிறோம்? ரேடியேஷன் என்றால் என்ன? ஜென்ரலா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எமிட் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜியை வந்து ரேடியேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஜென்ரலா வந்து இது இந்த ரேடியேஷன் அப்படின்றத வந்து எந்தெந்த பாடிஸ்க்குலாம் இருக்குன்னா பிளாக் அண்ட் கிரே பாடிஸ். சரிங்களா? இதுக்கு வந்து ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதை எப்படி டினோட் பண்ணலாம்னா Q is equal to QA plus QT. இது வந்து QA அப்படின்றது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹீட், QTன்றது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஹீட். சரிங்களா? and then QR radiated heat. சரிங்களா? இதுதான் ரேடியேஷன்ல வரக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். radiated or reflected heat. சரிங்களா? ஸோ இந்த QA இந்த ஈக்குவேஷனை வந்து Qவால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1 is equal to observed heat divided by total heat plus transmitted heat by Q plus QR divided by Q. இந்த QA by Qன்றது வந்து absorptivity. So absorptivity. And this one QT transmitted QT by Q. QR by Qன்றது rho. Reflectivity. For opaque body, opaque bodyல எப்படி இருக்குன்னா tau is equal to 0 and alpha plus rho is equals to 1. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக முக்கால்வாசியான சாலிட்ஸ் வந்து என்னன்னா opaque in nature. சரிங்களா? ஸோ ரோவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா if rho value is increased then solid becomes ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும். சரிங்களா? நல்லா பாலிஷிங் சர்ஃபேஸாக இருந்தால் ரோவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து எமிசிவிட்டி ஃபேக்டர். சரிங்களா? எமிசிவிட்டி ஃபேக்டர் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. எமிசிவிட்டினா ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எந்த லெவலுக்கு வந்து ஹீட் வந்து வெளியில் ரேடியேட் பண்ணதோ அது பேர் தான் எமிசிவிட்டி. எமிசிவிட்டி எப்சிலான் இஸ் ஈக்குவல்ஸ் டு actual radiation of gray body at temperature, at given temperature, divided by radiation of black body at that same temperature. சரிங்களா? இதுதான் எமிசிவிட்டி. ஸோ இதை வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை வச்சு எப்படி சொல்கிறாங்க? ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா the rate of heat radiated QR is equals to sigma A T power 4. இந்த ஸ்டிக்மான்றது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ என்னன்னா 5.67 into 10 power minus 8 watts per meter square K power 4. சரிங்களா? ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் இவங்க இந்த ரெண்டு சயின்டிஸ்ட். சரிங்களா? இவங்க வந்து ஆஸ்திரியாவை சேர்ந்தவங்க. இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து 1884 தியரிட்டிக்கலாக வந்து இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. சரிங்களா? இதே இது ஒரு ரெண்டு ஷேப் ஃபேக்டர் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ Q12 அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இதுனா சிக்மா A1 F12. F12ன்றது ஷேப் ஃபேக்டர், T1 power 4 minus T2 power 4. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஷேப் ஃபேக்டர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?
இப்போ கம்பைன்டு கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம்? கம்பைன்டு கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் பார்த்தோம். ரேடியேஷன் இருந்தால் நம்ம எப்படி பண்ணலான்றத ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? Now we'll move on to the problems. சரிங்களா? என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? For example, இப்போ வந்து ஒரு brass, இது brass, இது வந்து steel. சரிங்களா? இது ரெண்டையுமே வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க. இதோட திக்னஸ் வந்து ஈச் ஆஃப் 1 சென்டிமீட்டர் திக்னஸ். சரிங்களா? ஈச் வந்து 1 சென்டிமீட்டர் திக்னஸில் வச்சுருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் brass, இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 100 டிகிரி சென்டிகிரேடில் இருக்குது. சரிங்களா? இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. நவ் வாட் இஸ் தி டெம்பரேச்சர் அட் தி காமன் இன்டர்ஃபேஸ்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இஃப் கண்டக்டிவிட்டிஸ், தட் இஸ் பிராஸோட கண்டக்டிவிட்டியும் ஸ்டீலோட கண்டக்டிவிட்டியும் தே ஆர் இந்த ரேஷியோ 2:1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ப்பா? ஸோ நார்மல் Q is equal to Ka higher temperature minus lower temperature divided by L. சரிங்களா? இப்போ நமக்கு இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வெறும் Tனே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பிராஸோட தெர்மோ கண்டக்டிவிட்டி எவ்வளோப்பா? Kbன்னு வச்சுக்கலாம். அதோட ஏரியா எவ்வளோ? let each area be equal. சரிங்களா? அதை வந்து ஏனே வச்சுக்கலாம். ஸோ ஹையர் டெம்பரேச்சர் இஸ் 100 minus T divided by lengthன்றது எவ்வளோப்பா? 1 சென்டிமீட்டர் is equal to Ks into area வந்து சேம். இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? T தான் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும். இங்கே வந்து 0 divided by L. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம். ஸோ 200 minus 2T is equal to T. So T is equal to 3T is equals to 200. T is equals to 66.7 degree centigrade. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வாட்
fraction of heat supplied is lost by natural convection. So difference in temperature எவ்வளோப்பா? The higher temperature ன்றது வந்து எவ்வளோப்பா? 59 degree centigrade. Lower temperature எவ்வளோப்பா? 20 degree centigrade. So del T is equals to 59 minus 20, which is equal to 30 degree. So H is equal to 2.512 into 30 power 1 by 4, which is equal to 6.277 watt per meter square Kelvin. So நமக்கு தெரியும் convection மூலமாக QC equals to HC A into delta T. So 6.277 into area under the 0.2 into 39. So நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இது எவ்வளோ இருக்குன்னா 48.96 watts கிடைச்சிருக்கும். So the fraction of heat supplied or lost by convection றது வந்து 48.96 or 49% வந்து convection மூலமாக heat loss ஆயிருந்திருக்கு. சரிங்களா? So radiation மூலமாக இதில் எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னா 51% லாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? Next question போலாமா? Or still in the back in the same question. 49% of fraction வந்து heat lost by natural convection. சரிங்களா? Shall we move on to the next question? ஒரு வயர் இருக்குப்பா, அந்த வயரோட டயாமீட்டர் வந்து 0.5 mm. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிலிண்டர் நீளத்துக்கு ஆக்சிஸ் ஆஃப் த சிலிண்டர் நீளத்துக்கு வந்து சரிங்களா along it is stretched along the axis of a cylinder of 50 mm diameter. So வயரோட டயா வந்து 0.5 mm, சிலிண்டரோட டயா வந்து 50 mm, இந்த சிலிண்டரோட லென்த் வந்து 250 mm. சரிங்களா? இந்த வயரை வந்து வயரோட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 750 கெல்வின்ல வந்து கரண்ட் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வயரோட டெம்பரேச்சர் வயரோட டெம்பரேச்சர் வந்து 750 கெல்வின். ஸோ இதனால் என்ன பண்ணுதுன்னா சிலிண்டரோட டெம்பரேச்சரை வந்து 250 கெல்வின்ல அது வச்சுருக்கு. சரிங்களா? இதோட thermal conductivity K is equals to 0.0251 watts per meter Kelvin. Now find the rate at which heat dissipated both by the conduction and radiation அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஜென்ரலாக ஹீட் கண்டக்டட் எப்படி எழுதுவோம்? QK is equals to சிலிண்டர்னால 2 pi KL T2 minus T1 divided by ln of R2 divided by R1. சரிங்களா? which is equals to 2 pi into 0.0251 thermal conductivity into 0.25 டயாவோட லென்த். சரிங்களா? சிலிண்டரோட லென்த். சரிங்களா? into R2 temperature 2 minus temperature 1. temperature 2ன்றது 750 minus 250 divided by ln of R2ன்றது என்னதுப்பா? சிலிண்டரோட டயா. R1ன்றது வயரோட டயா. it is 0.25. so hence heat at which the heat is conducted in the material is 4.28 watts. Yes, it is similar to that problems. PK notebookல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் அது. சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய
எக்ஸாமில் வந்தக்கூடிய கேள்விகள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே யூடியூப்பில் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸ் போனோம்னா இங்கே இருக்கிறதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ பிகே நாக் புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஓரியன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் யூ கேன் அட்டம் தி கொஷின்ஸ் இன் தி. சரிங்களா? நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இந்த மாதிரி கொஷின்ஸ் சால்வ் பண்ணால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மீதி இருக்கிற எக்ஸாம்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? டேரெக்டாக நம்ம வந்து அதுக்கு போனோம்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து புரியாது. சரிங்களா? ஓகேப்பா, இப்போ ஒரு ப்ராப்ளம் தரேன், அதுக்கு சால்வ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 250 டிகிரிஸ் இருக்குது, 250 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. இங்கே வந்து 120 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. we need to find the interface temperature எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? if the material km1 divided by km1 is to kms2 is equal to 3:2 ரேஷியோவில் இருந்து if L1 is equal to L2 and A1 is equal to A2 அப்படி இருந்துச்சுன்னா interface temperature எவ்வளவாக இருக்கும்? what is the interface temperature? kindly solve this problem. So as per equation, so first material எப்படி எழுதலாம்? Q1 is equals to 250 minus T. So this is K1. இங்கே வந்து என்ன இருக்கும்? K1 A1 by L1. அடுத்து வந்து Q2 is equals to T minus 120 degree K2 A2 by L2. So இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணோம்னா 250 minus T into K1 is equals to T minus 120 into K2. ஏன்னா A1 A2 அடிபட்டுரும், L1 L2 அடிபட்டுரும். So K1 divided by K2 is equals to 3:2. So 250 minus T divided by is equals to 2/3 into T minus 120. So 2T by 3 minus 80. இங்கே வந்து 250 minus T இருக்கும். So T அங்கிட்டு போனதுனால 5T divided by 3 is equals to 280 வரும். So T is equals to 280 into 3 by 5. So this gets cancelled. 56 into 3 178 வருதா 172 வருதா? செக் பண்ணுங்க.
3 6 are 18 இன்னும் 168 ஆகும் சரிங்களா. ஸோ we'll move on to the next problem. டவுட் இருக்கா அந்த ப்ராப்ளத்தில்? ஒரு 5 சென்டிமீட்டர் சரிங்களா ஸ்டீல் பைப். ஸோ இட் கேரிஸ் அ ஹீட் ஃப்ளூயிட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடை வந்து கேரி பண்ணுது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடை வந்து கேரி பண்ணுது சரிங்களா. இதில் வந்து 2 சென்டிமீட்டர் லேயர் ஆஃப் கால்சியம் சிலிகேட் வந்து போட்டிருக்காங்க. கால்சியம் சிலிகேட் வந்து 2 சென்டிமீட்டர் லேயர் இருக்குது. ஸோ இன்சைட் அண்ட் அவுட் சைட் பைப்போட டயாமீட்டர்ஸ் வந்து dia inside 5.25 centimeters, dia outside 6.03 centimeters respectively சரிங்களா. ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் 150 டிகிரி சென்டிகிரேட் சரிங்களா. அப்புறம் எக்ஸ்டீரியர் டெம்பரேச்சரோட சர்ஃபேஸோட டெம்பரேச்சர், எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி சென்டிகிரேட். அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் சரிங்களா HC is equal to 700 watts per meter square. Calculate the rate of heat loss. Q ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இது ஒரு எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ஒரு ஸ்டீல் பைப் 5 சென்டிமீட்டர் ஸ்டீல் பைப்பில் வந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து 2 சென்டிமீட்டர் திக்னஸ் உள்ள சிலிகேட் வந்து உள்ளே வந்து இன்னர் சர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டர் டயா வந்து 6.03 சென்டிமீட்டர், இன்னர் டயா வந்து 5.25 சென்டிமீட்டர். இந்த ப்ராப்ளத்தில் வந்து அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா கால்குலேட் தி ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை தி ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. இந்த ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர் கன்வெக்ஷன் ப்ளஸ் ஆர் பைப்பில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் கண்டக்ஷன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கால்சியம் சிலிகேட் வந்து இன்சுலேஷனுக்காக போட்டிருக்காங்க. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ கன்வெக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ஹீட், ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 1/HA சரிங்களா. ஏரியா வந்து என்னதுப்பா, சிலிண்டரோட ஏரியா பை இன்டூ டயாமீட்டர் இன்டூ லென்த். ஸோ ஹச்சோட கோஎஃபிஷியன்ட், ஹச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 700 இன்டூ பை இன்டூ 0.0525 அப்படின்றது தான் என்னதுன்னா இன்னர் இருக்கக்கூடிய எம்எம்ல தான் எடுத்துக்கணும் எப்பயுமே சரிங்களா. லென்த் வந்து என்னதுப்பா, so length is not given, so we'll choose it as 1 சரிங்களா. ஸோ கன்வெக்ஷன்னால ஏற்படக்கூடியது இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 0.00866 K/W சரிங்களா. அடுத்து வந்து ஸோ நம்மளுக்கு கண்டக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எப்படி என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், கண்டக்ஷன் மூலமாக வரக்கூடியது K/LA கரெக்டுங்களா. இது வந்து எப்படி எழுதலாம்னா LA/K, ஏன்னா அதில் வந்து 1/R தானே போட்டிருக்கோம். ஸோ 1/Rக்கு வந்து LA/Kன்னு நம்ம கால்குலேட் பண்ணால் இட் இஸ் 0.000513 Kelvin/W. இன்சுலேஷனுக்கு நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி இன்சுலேஷன் சால்வ் பண்ணலான்னு. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இன்சுலேஷனுக்கு வந்து இட் இஸ் இன் 1.349 அப்படின்னு வரும். ஸோ QR இஸ் ஈக்குவல் டு இதை டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா 125 டிவைடட் பை 1.35 வரும். ஸோ த ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு 92 watts per meter of pipe சரிங்களா.
புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அந்த ப்ராப்ளத்தில்? சரிங்களா? இப்படி தான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கக்கூடிய கண்டக்ஷன் கன்வெக்ஷன் அப்படின்றத வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கேளுங்க. வில் மூவ் ஆன் டு தி அதர் ஒன். ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் ஏதாவது டவுட் இருக்காப்பா? Any doubts? Shall we move on to the next topic? ஓகேப்பா, ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஃபின்ஸ். சரிங்களா? சிலபஸ் படி பார்த்தா ஃபின்ஸ். ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷனில் பார்த்தோம். அகைன் வில் சால்வ் இட் டுமாரோ. சரிங்களா? ஃபியூ ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபின்ஸ்னா என்னப்பா? வாட் இஸ் மீன் பை ஃபின்? ஃபின் என்றால் என்ன? எக்ஸ்டெண்டட் சர்ஃபேசஸ் தான் வந்து ஃபின்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபின்ஸ் வந்து எதுக்காக உதவுது? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஃபின்? ஃபின்ஸோட மெயின் பர்பஸ் என்ன? இதை நீங்கள் மெயினாக எங்கே பார்க்கலாம்னா பைக்கில் வந்து இன்ஜின் ஹெட்டு கிட்ட பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு இன்க்ரீஸ் தி ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ஹீட் லாஸ். சரிங்களா? ஹீட் லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து என்னென்னா எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் வந்து ஃபின்னை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இன்க்ரீஸ் ஆகும்னா, ஜென்ரலாக வந்து இதில் வந்து எப்படி ஹீட் லாஸ் ஆகும்னா கன்வெக்ஷன் மூலமாக. சரிங்களா? ஸோ இந்த கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபின்னை வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த T இன்ஃபினிட்டி ப்ராக்டிக்கலாக வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் நம்மளால் குறைக்க முடியாது, வேறு வழியே கிடையாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணாதான், நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹீட் லாஸை வந்து நம்ம எந்த லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். சரிங்களா? இது வந்து நிறையா வகையான ஃபின்ஸ் இருக்குப்பா. ஸ்ட்ரைட் ஃபின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபின்ஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்னா ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் மாதிரி, ஒரு ட்ரையாங்கிள் சர்ஃபேஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இதோட கிராஸ் செக்ஷன் வந்து நாட் யூனிஃபார்ம் இன் நேச்சர். சரிங்களா? இட் இஸ் ஆஃப் நாட் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் நேச்சர்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்லாப்ஸ் பார்த்துருக்கீங்களா? கேன்டிலீவர் பீம்ஸ் மாதிரி இருக்கும்ல. திஸ் ஃபின் இஸ் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். சரிங்களா? அடுத்து வந்து நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். அப்புறம் ஆனுலர் டைப்னா எப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் இன் நேச்சர். சிலிண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய ஃபின்ஸ் எல்லாமே வந்து ஆனுலர் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலிண்டர் இருக்குன்னா, ஒரு சிலிண்டரில் ஒரு டிஸ்க் இருந்துச்சுன்னா இந்த ஃபின் பேர் வந்து ஆனுலர் டைப் ஆஃப் ஃபின். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபின். ஃபின்னோட மெயின் ஈக்குவேஷன். சரிங்களா? ஃபின் வந்து எப்படிலாம் ஃபின்னில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக ஃபின் வந்து நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்காக தான் யூஸ் பண்ணுறோம், இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஜென்ரலாக ஃபின்னோட பெர்ஃபார்மன்ஸ் or fin effectiveness is given by ஒரு ஃபின் இருந்தால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ நடக்கும். சரிங்களா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ஃபின் டிவைடட் பை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஃபின் இஸ் கால்ட் அஸ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அ ஃபின். சரிங்களா? இதுதான் ஒரு ஃபின்னோட எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
ஓகேப்பா. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இது ஃபார்முலாஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் டைரெக்டாக ப்ராப்ளம்ஸ் போயிடும். சரிங்களா? ஓகே. நவ் இந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின் பார்த்தோம்ல. இந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அ ஃபின் வந்து ரெண்டு வகையான ஃபின் இருக்குது. ஒன்று வந்து கேஸ் 1, சரிங்களா? கேஸ் 1 இஸ் ஆஃப் இன்ஃபைனைட் ஃபின். ஸோ இன்ஃபைனைட் ஃபின்னுக்கு வந்து ஏற்படக்கூடிய முக்கியமான ஃபார்முலா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின் EF is equals to K into P divided by HA power 1 by 2. சரிங்களா? if it is of negligible tip loss, சரிங்களா? ஸோ டிப்பில் வந்து லாஸ் 0 லாஸ் இருந்தால் அதோட எஃபெக்டிவ்னஸ் EF is equals to KP by HA power 1 by 2 into tan H M L. சரிங்களா? ஸோ Pன்றது பெரிமீட்டர் ஆஃப் த ஃபின்பா. Pன்றது பெரிமீட்டர் ஆஃப் ஃபின். ஸோ இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஃபின் வந்து எப்படி இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2L. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னா லென்த் ஆஃப் த ஃபின்னுக்கு 2 டைம் இருக்கும். அதுதான் வந்து இட் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபின். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்காப்பா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின்ல? வெல்முருகன் உங்களுக்கு என்ன டவுட்டு ரைஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஃபின்னில் வந்து என்ன டைப் ஆஃப் ஹீட் வந்து லாஸ் ஆகிருக்குன்னா கன்வெக்ஷன் மூலமாக லாஸ் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கன்வெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? இதில் ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், பார்த்தாலே உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணலான்றது புரியும். சரிங்களா? ஃபின்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குப்பா. லாங்கிடியூடினல் ஃபின் ஆஃப் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் டியூப் இருக்கும் வித் ஃபின்ஸ். சரிங்களா? நம்ம இதில்
கியர்ஸில் இருக்க மாதிரி. சரிங்களா? ஓகே, கன்வெக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இதில். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த tan h ml cos mh ml அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம்னா. சரிங்களா? இன்டெப்த் வந்து ஃபின்ஸ் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமாக 1-2 கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும். சரிங்களா? இது வரைக்கும் ஃபின்ஸில் வந்து எந்த ஒரு எக்ஸாம்லுமே கேட்டது கிடையாது. சரிங்களா? நடந்த லெக்சர் எக்ஸாம்ஸில் எதுவுமே கேட்டது கிடையாது. அவங்க கேட்டது எல்லாமே கண்டக்ஷன் கன்வெக்ஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக ஃபின்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் தி ஹீட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின்ல வந்து எவ்வளோ ஹீட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குப்பா, கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு சில அசம்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. சரிங்களா? நம்ம ஃபின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, ஒரு சில அசம்ஷன் இருக்குது. என்ன ஒரு அசம்ஷன்னா ஃபின்ஸில் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டக்ஷன் மட்டும்தான் இருக்கும், நோ ஹீட் ஜென்ரேஷன். தெர் இஸ் நோ ஹீட் ஜென்ரேஷன் இன் த ஃபின். இதுதான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன். சரிங்களா? செகண்ட் ஒன், அதோட திக்னஸ் ஆஃப் தி ஃபின். சரிங்களா? திக்னஸ் ஆஃப் தி ஃபின் இஸ் ஸ்மால் or lesser than the length and width of the fin. lengthum width odiyum kammiyaga irukum. thermal conductivity K of fin is always constant. சரிங்களா? it is uniform in nature. ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டா அது யூனிஃபார்மாக இருக்கும். அடுத்து அந்த மெட்டீரியல் வந்து கான்ஸ்டன்ட் K வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் ஐசோட்ரோபிக். அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா ஐசோட்ரோபிக்காக இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஆஃப் மிக்சர். சரிங்களா? ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். அதே மாதிரி இதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் H இஸ் என்டையர்லி கான்ஸ்டன்ட் ஆர் யூனிஃபார்ம் இன் நேச்சர். ரேடியேஷன் எஃபெக்ட், இதெல்லாம் அசம்ஷன்ஸ் பா. ஃபின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில அசம்ஷன்ஸ், இது வந்து 1 மார்க்கில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். சரிங்களா? ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து இங்கே வந்து நெக்லிஜிபிள் ஃபின்னை பொறுத்த லெவலுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஃபின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபின்ஸ் ஆஃப் ரெகுலர் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஆர் ரெக்டாங்குலர் அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ அதில் வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Q of x is equal to K into A dt by dx. சரிங்களா?
ஸோ இதை வந்து கன்வெக்ஷன் மூலமாக ஏற்பட்டால் convection is equals to rate of heat conducted plus convected. So HA into T minus T atmospheric temperature ஓட atmospheric temperature. சரிங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா அப்படின்றது என்னன்னா பெரிமீட்டர் இன்டு தி வித் டிஎக்ஸ். Now excess temperature or theta is equal to T minus TA. ஏன்னா தீட்டான்ற டேர்ம் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து இங்கே எப்படி எழுதுவாங்கன்னா dt by dx வந்து எப்படி எழுதிக்குவாங்கன்னா d theta by dx னு எழுதிக்குவாங்க. சரிங்களா, ஃபின்ஸை பொறுத்த லெவலுக்கு. ஸோ ஃபின்ஸில் ப்ராப்ளம் எங்கெங்கேருந்து வரும்னா கேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட்லி லாங் ஃபின். கேஸ் 2 fins end insulated. Case 3 fins losing heat at ends. Case 4 fins with specified temperature at its ends. சரிங்களா, ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கேசஸில் தான் ஃபின்ஸ் வரும். ஒன்று வந்து இன்ஃபைனைட்லி லாங் ஃபின். இன்ஃபைனைட்லி லாங் ஃபின்னா அதோட நீளம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதில் வந்து எவ்வளோ ஹீட் லாஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு இதில் எப்படி இருக்குன்னா ஃபின்ஸோட ரெண்டு எண்டை வந்து இன்சுலேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெண்டு எண்ட்லையுமே ஹீட் லாஸ் இருக்காது, நடுவில் மட்டும்தான் ஹீட் லாஸ் இருக்கும். அடுத்து வந்து எப்படி இருக்குன்னா ஃபின்ஸ் லூசிங் ஹீட் அட் இட்ஸ் எண்ட்ஸில் மட்டும் ஹீட் லூஸ் ஆகிருக்கும். சரிங்களா, அடுத்து வந்து ஃபின்ஸ் வித் ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர் அட் இட்ஸ் எண்ட். ஒரு பர்டிகுலர் எண்டில் வந்து 20 டிகிரினா 20 டிகிரி அந்த எண்ட் அந்த ஃபின்னோட எண்டில் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த 4 கேசஸில் தான் வந்து யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஃபின்ஸில் வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா, இதுல டவுட் இருக்கா? ஓகே, Case 1 infinitely long fin. இதோட கவர்னிங் ஈக்குவேஷன் என்னன்னா d square theta by dx square minus m square theta is equal to 0. சரிங்களா, ஸோ சொல்யூஷன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, இதுதான் வந்து பர்டிகுலர் ஈக்குவேஷன் ஃபார் சால்விங் தி யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஆஃப் யூனிஃபைன். நவ் இந்த C1 C2 அப்படின்றத கான்ஸ்டன்ட்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ். சரிங்களா, பவுண்டரி கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பவுண்டரி கண்டிஷன் 1 அட் x equal to 0 if temperature, சரிங்களா, டெம்பரேச்சர் ஈக்குவல்ஸ் டு T0. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 20 டிகிரியா 10 டிகிரியா 30 டிகிரி அப்படின்னு இருக்கும். பவுண்டரி கண்டிஷன் 2
2ன்றது வந்து என்னன்னா at x equals to infinity இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் எங்கே இருக்குன்னா ambient temperature T இன்ஃபினிட்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ C1 இது வந்து 0 டிகிரியாக இருந்தால் C1 is equals to 0 and C2 is equals to theta. சரிங்களா? ஸோ தீட்டா சம்திங் வச்சுக்கோங்க. C1 வந்து 0ஆக மாறும், கான்ஸ்டன்ட் 1 0. ஏன்னா அது வந்து நான் 0 x ஈக்குவல்ஸ் டு 0 டெம்பரேச்சர் நான் 0ஆக வச்சுருந்தா. சரிங்களா? ஸோ தீட்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு தீட்டா இன்டூ இ பவர் மைனஸ் எம்எக்ஸ். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் போயிட்டுருக்கும் லாங் இன்ஃபினைட்லி லாங் ஃபின்னுக்கு. சரிங்களா? ஒன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்றது புரியும். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q of fin is equals to K into AC into D of theta x divided by dx or Q of fin சரிங்களா is equals to Ka into d by dx of theta into e power minus mx. சரிங்களா? இதுதான் வந்து ஃபின்னோட ஈக்குவேஷன். தட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் த ஃபின் இன்ட்டு ஹெச்பி. ஹெச்ன்றது கன்வெக்ஷன் கான்ஸ்டன்ட், கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டோட கான்ஸ்டன்ட், பின்றது பெரிமீட்டர் ஆஃப் த ஃபின், கேன்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஃபின், ஏன்றது ஏரியா ஆஃப் த ஃபின் இன்ட்டு தீட்டா. சரிங்களா? இந்த ரூட்ஸை நம்ம கேன்சல் பண்ணோம்னா அந்த கேஏ வந்து ரூட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரூட் ஆஃப் ஹெச்பிகேஏ இன்ட்டு T0 minus TA. இதுதான் வந்து ஃபைனல் ஃபின்னோட ஃபார்முலா. நடுவில் இருக்க ஈக்குவேஷனை மறந்துடுங்க, இதுதான் முக்கியமான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ Q of fin சரிங்களா இன்ஃபினிட்லி லாங் ஃபின்னுக்கு வந்து Q fin is equal to root of HPKA into the initial temperature minus the ambient temperature. இதே மாதிரி கேஸ் 2 இன்ஃபினிட்லி இன்ஃபைனைட் லென்த்தாக இருக்கும், எண்ட்ஸ் வந்து இன்சுலேட்டடாக இருந்தால். சரிங்களா? finite length ends insulated ஆக இருந்தால் Q is equals to root of H P K A into theta. Thetaன்றது difference in temperature. சரிங்களா? the change in temperature or del theta னு வச்சுக்கோங்க into tan of m L. சரிங்களா? அடுத்து கேஸ் 3. கேஸ் 3ன்றது வந்து finite length with ends not insulated. ends வந்து இன்சுலேட் ஆயிருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து Q is equals to KA M theta difference in temperature tan ml plus H by mk divided by 1 plus H by mk into tan ml. அடுத்து கேஸ் 4. ஸோ ஃபின்ஸ் ஆர் அட் பர்டிகுலர் ஆர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது என்ன கிடைக்கும்னா Q fin பர்டிகுலராக இருக்கக்கூடியதில் வந்து KA
m into theta 1 plus theta 2, temperature 1 plus temperature 2 into cos h ml minus 1 divided by sin h ml. சரிங்களா? அது ஏற்கனவே effectiveness of fin பார்த்துருக்கோம். effectiveness of fin is q fin divided by q max. சரிங்களா? fin, sorry, not effectiveness, fin efficiency. Fin efficiency heat conductor or heat loss by the fin divided by the q max. Actual heat transferred by the amount of actual heat transferred by the fin to the ideal amount of heat that would be transferred to the entire fin. சரிங்களா? இதுதான் வந்து efficiency. சரிங்களா? நார்மலாக இதுலேருந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வராதுப்பா. ஒரு சில நம்ம அசம்ஷன்ஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபின்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா. நாளைக்கு கிளாஸஸில் வந்து இன் ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு கிளாஸஸ் ஒவ்வொரு பர்டிகுலர் டாப்பிக்காக அந்த சிலபஸ் இன்றைக்கி வந்து இந்த ஃபுல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கக்கூடிய ஓவர் வியூ கொடுத்துறேன். அண்ட் தென் இன் பர்டிகுலராக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சொல்லுங்கள் வேல்முருகன், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சரிப்பா, அடுத்து வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் அப்படின்னா என்னப்பா? ஜென்ரலாக பவுண்டரி லேயர்னா என்ன, அடுத்து தெர்மல் பவுண்டரி லேயர்னா என்னன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு ஓவர் வியூ கொடுக்குறப்ப நாளைக்கு இன் டெப்த்தாக பார்க்கலாம். சரிங்களா? வாட் இஸ் மீன் பை பவுண்டரி லேயர்? பவுண்டரி லேயர் என்றால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கீங்க. காரில் போயிட்டுருக்கும்போது வாட் வில் பி தி வெலாசிட்டி, அந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய விண்ட் இருக்குது பார்த்தீங்களா? வாட் பி தி வெலாசிட்டி ஆஃப் த விண்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் தி கார்? காரோட பாடி சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்ட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கார் வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது. அந்த விண்ட் வந்து உங்கள் கார் மேலே பட்டு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்படி ஃப்ளோ ஆகிருப்போம். அந்த விண்டோட ஸ்பீட் ஃபார் எக்ஸாம்பிள் 10 km/hன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உங்களோட சர்ஃபேஸ் ஆஃப் தி காரில் அதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? இப்போ ஜென்ரலாக பவுண்டரி லேயர்னா என்னதுப்பா? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சர்ஃபேஸ். சரிங்களா? இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ஸ்ட்ரீம், ஃப்ரீ ஸ்ட்ரீம் போச்சுன்னா அது எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃப்ரீ ஸ்ட்ரீம். ஃப்ரீ ஸ்ட்ரீம் இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ஃபேஸ் வந்து எப்பயுமே ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து இதோட வெலாசிட்டி அட் த சர்ஃபேஸ், தி வெலாசிட்டி வில் பி 0. சரிங்களா? இது மேலே இன்க்ரீஸ் ஆக பிகாஸ் ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரீமில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் நிறையா லேயர்ஸ் ஆஃப் இது இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரீம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, இது நிறையா லேயர்ஸ் ஆனது தான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரீம். ஸோ இந்த சர்ஃபேஸில் 0 இருக்கும். த வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். அட் தி டாப் மோஸ்ட் தி வெலாசிட்டி வில் பி அட் ஹை.
சரிங்களா. ஸோ அதுதான் இந்த வெலாசிட்டி டயக்ராம். v வந்து இனிஷியலாக ஜீரோவாக இருக்கும், மேலே போக போக வந்து என்ன ஆகும்னா ஹையாக மாறும். சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னா வெலாசிட்டி பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ நார்மலாக பவுண்டரி லேயர்னா என்னது? வாட் இஸ் மீன் பை பவுண்டரி லேயர்? யாராவது சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. சரி, பவுண்டரி லேயர்ன்றது பவுண்டரி லேயர் அப்படின்றது என்னன்னா, சரி ஓகே, இட்ஸ் நாட் மேக்ஸிமம். பவுண்டரி லேயர் அப்படின்றது என்னன்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஸ்ட்ரீமில் என்ன ஆகுனா நிறைய லேயர்ஸாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஈச் லேயர் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவுண்டரி. சரிங்களா. அதுதான் வந்து பவுண்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. ஸோ பவுண்டரி லேயர் இஸ் தி லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் இன் தி இமீடியட் விசினிட்டி ஆஃப் தி பவுண்டிங் சர்ஃபேஸ். ஸோ இந்த லேயரோட இந்த லேயர் பாண்டாக இருக்கும், இந்த லேயரோட அடுத்த லேயர் பாண்டாக இருக்கும், அடுத்த லேயரோட அடுத்த லேயர் பாண்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியரிக், நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் அட்மாஸ்பியரிக் பவுண்டரி லேயர். ஸோ ஒவ்வொரு நம்ம கிரவுண்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஹீட்டாக இருக்கும், மேலே போக போக இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ். சரிங்களா. ஸோ இது வந்து தெர்மல் பவுண்டரி லேயர்னு சொல்லுவாங்க. எதனாலனா நம்ம அட் தி எர்த் சர்ஃபேஸ் த டெம்பரேச்சர் வில் பி மேக்ஸிமம், அண்ட் ஆஸ் வி மூவ் ஆன் இந்த ட்ரோபோஸ்பியரில் இருக்கக்கூடிய நம்ம ஹைட் ஆல்டிடியூட் போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. சரிங்களா. ஸோ லேமினார் பவுண்டரி லேயர்னா என்னன்னா லூஸ்லி கிளாசிஃபைடாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் லூஸ்லி கிளாசிஃபைடாக இருந்தால் அது லேமினார் பவுண்டரி லேயர். சரிங்களா. ஸோ இந்த லேமினார் பவுண்டரி லேயர் வந்து என்ன சொல்லலாம்னா தின் ஷியர் லேயர்னு சொல்லலாம். சரிங்களா. தின் ஷியர் லேயர் இது வந்து என்னன்னா இது வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா ஸ்ட்ரோக்ஸோட பவுண்டரி லேயர் தான். சரிங்களா. அதே மாதிரி ஃபிளாங்கர் ஸ்கேனோட பவுண்டரி லேயர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி இருக்குன்னா யூனிடைரக்ஷனலாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஜென்ரலாக பவுண்டரி லேயர்னா இட் இஸ் பாண்டிங் லேயர்ஸ். சரிங்களா. ஒரு ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், எந்த ஒரு இது எஃபெக்டாக இருந்தாலும் அது டிஃப்ரெண்ட் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ அதனால தான். சரிங்களா. இப்போ இது கொரியோலிசிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியோலிசிஸ் எஃபெக்ட்ன்றது வந்து நத்திங் பட் ஒரு கன்வெக்டிவ் இனர்ஷியா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட் தான் வந்து கொரியோலிசிஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஃப்ளூயிட் வந்து ரொட்டேட் ஆச்சு விஸ்கஸாக இருக்கும்போது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ், அது வந்து எப்படி பேலன்ஸ் ஆகும்னா அது கொரியோலிசிஸ் எஃபெக்ட்னால தான் பேலன்ஸ் ஆகும். ஒரு ஃப்ளூயிட் வந்து சுற்றிக்கிட்டே இருந்து ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் மூலமாக இருந்தால் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நீங்கள் புயல் வரும்போது பார்த்தீங்கன்னா அட் த பாட்டமோஸ்ட் பாயிண்ட் வந்து டிப்பாக இருக்கும், மேலே போக போக வந்து பெருசாக இருக்கும். அந்த டிப் மோஸ்ட் பாயிண்ட்டில் தான் வந்து என்ன இருக்குன்னா டேமேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், மேலே போக டேமேஜ் இருக்காது. கரெக்டாக. ஸோ இதை வந்து எது வந்து பேலன்ஸ் பண்ணுதுன்னா கொரியோலிசிஸ் எஃபெக்ட். சரிங்களா. ஸோ இந்த ரொம்ப முக்கியமான தெர்மல் பவுண்டரி லேயர் பற்றி நம்ம இது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக நம்ம பிரிச்சுக்கிட்டா தான் வந்து அது இது பண்ணும். இதில் வந்து என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுண்டரி லேயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லேமினார், இன்னொன்று வந்து டர்புலன்ட். ஸோ லேமினார் பவுண்டரின்றது எப்படிப்பா இருக்கும்? ஒன்று வந்து லேமினார் பவுண்டரி லேயர், இன்னொன்று வந்து டர்புலன்ட் பவுண்டரி லேயர். டர்புலன்ட் பவுண்டரி லேமினார் வந்து எப்படிப்பா இருக்கும்? இது வந்து ஸ்மூத் ஃப்ளோவாக இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா டர்புலன்ட்ன்றது நிறையா எட்டிஸ் இருக்கும், அதே நேரத்தில் இட் கண்டைன்ஸ் ஸ்வர்ல்ஸ். சரிங்களா. அந்த நிறையா சுத்தல்கள் இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் இஸ் லோ. இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும்? இது வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷனாக ட்ராக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா. டர்புலன்ட் ஃப்ளோவில் இட் இஸ் நாட் ஸ்டேபிள். சரிங்களா. நாட் ஸ்டேபிள்னு சொல்லலாம். சரிங்களா.
ஓகே, thermal boundary layer சரிங்களா. நார்மலாக thermal boundary layer வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒரு heated or cooled fluid சரிங்களா. if it is moving along a heated wall or cooled wall சரிங்களா. ஒரு சர்ஃபேஸ் மேலேயோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலேயோ ஒரு ஹீட்டட் ஆர் மூவிங் ஃப்ளூயிட்னா ஒரு தெர்மல் பவுண்டரி லேயர் ஏற்படும் சரிங்களா. இந்த தெர்மல் பவுண்டரி லேயரில் வந்து எதை வந்து நம்ம பேரலாக டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா வந்து velocity, that is velocity or momentum boundary layer describe பண்ணுவாங்க. இதை ஃபஸ்ட்டு யார் வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா வந்து பிராண்டில் அப்படின்றவர் தான் சரிங்களா. ஸோ பிராண்டில் நம்பர்ன்றதை நம்ம படிப்போம் சரிங்களா. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா கான்செப்ட் கொடுத்தது யாருன்னா லுவிக் பிராண்டில் தான் கொடுத்தாரு சரிங்களா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் வச்சு வெலாசிட்டி, தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டியை வச்சு ஒரு ஸ்டேஷனரி பிளேட் மேலே யூனிஃபார்மாக ஹீட் பண்ண ஸ்டேஷனரி பிளேட் மேலே அந்த இதை ஃப்ளோ பண்ண வச்சாங்க சரிங்களா. ஸோ அப்படி ஃப்ளோ பண்ண வச்சும்போது அந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் வெலாசிட்டியை வந்து மெஷர் பண்ணார் சரிங்களா. ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது தான் இந்த பிராண்டில்ன்றவர் வந்து இந்த தெர்மல் பவுண்டரி லேயரை வந்து கொடுத்தார் சரிங்களா, பிராண்டில். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிராண்டில் நம்பர், நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் வந்து பிராண்டில் நம்பர்ன்றது ஒன்று கண்டுபிடிப்போம். LMTD மெத்தட்ஸ் NTU மெத்தட்ஸ் சால்வ் பண்ணும்போது கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஸோ யார் கொடுத்தாங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த தெர்மல் பவுண்டரி லேயர் கான்செப்டை கொடுத்தவர் இவர் தான் சரிங்களா. So for laminar flow over a plate சரிங்களா, ஒரு பிளேட் மேலே லேமினார் ஃப்ளோ இருந்துச்சுன்னா ஸோ இதோட தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ் டெல்டா T இஸ் ஈக்குவல் டு del V into Prandtl number power minus 1/3. So what is mean by this del V ன்றது velocity boundary layer thickness சரிங்களா. அடுத்து வந்து epsilon delta T is equals to 5.0 or 5 is equal to Vx divided by initial velocity into Prandtl number power minus 1/3. So இந்த U ன்றது வந்து free stream velocity, x ன்றது this distance downstream from start of boundary layer. நான் டயக்ராம் வரைகிறேன் தெரியும். இந்த B ன்றது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி சரிங்களா. இதே இது turbulent ஃப்ளோவாக இருந்தால், if it is of turbulent flow, boundary layer thickness is equal to 0.37 x ன்றது நான் ஏற்கனவே இன்டிமேட் பண்ணியிருக்கேன் divided by RE Reynolds number at given x power 1/5 சரிங்களா. Reynolds number எதுக்குப்பா யூஸ் பண்ணுவோம்? See, laminar flow na we'll use Prandtl number, for turbulent flow we'll use Reynolds number சரிங்களா. Now what is meant by a Reynolds number? Reynolds number எதுக்கு யூஸ் பண்றோம்? Reynolds number என்றால் என்ன? What is meant by Reynolds number? It is the ratio of inertia forces to viscous forces within the fluid
சரிங்களா. இன்டர்னல் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால ஏற்படக்கூடியது. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து பவுண்டரி லேயருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக இது எங்கே ஏற்படும், இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் எங்கே இது பண்ணுவாங்கன்னா தட் இஸ் இன்டீரியர் ஆஃப் அ பைப் ஃப்ளோ, ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் வித்தின் அ பைப். சரிங்களா. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லோவாக இருந்தால் அது வந்து லேமினார் ஃப்ளோ. சரிங்களா. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ஹையாக இருந்தால் அது வந்து என்னது, it is turbulent flow. So Reynolds number எப்படி calculate பண்ணணும்னா RE is equals to rho UL divided by mu or UL by V. So rho ன்றது density of the fluid, U ன்றது velocity of the fluid, L ன்றது வந்து the length or sorry it is linear dimension characteristics, length ன்னு சொல்லலாம் meters. இதில் வந்து இது வந்து டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ இன்கேஸ் டைனமிக் விஸ்காசிட்டி கொடுக்கலன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. சரிங்களா. ஸோ எல்ன்றது கேரக்டரிஸ்டிக் லென்த், எவ்வளோ லென்த்துக்கு வந்து அது போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது. சரிங்களா. சரி, ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ்வலாக வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து எப்போ வந்து இன்ஸ்டெபிலிட்டி அக்கர் ஆகும்னா யூஸ்வலி வென் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 5 × 10⁵ அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து என்ன ஆகணும், டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறும். ஸோ நார்மலாக வந்து ஃபார் லேமினார் ஃப்ளோ தி ரெனால்ட்ஸ் நம்பர் வில் பி லெஸ் தேன் 2300. ஃபார் turbulent flow Reynolds number is greater than 2900 or greater than 2300 நம்ம சொன்னாலே அது என்னன்னா turbulent flow தான் சொல்லலாம். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் எடுத்தது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் தி செஷன் இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ நாளைக்கு இன் டெப்த்தாக ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நான் ஒரு ஓவர் வியூ தான் கொடுத்துருக்கேன். இன் டெப்த்தாக கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற லெவலுக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம அடுத்து இந்த தெர்மல் பவுண்டரி லேயர் வச்சு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா டர்புலன்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா. டர்புலன்ஸ் மூலமாக எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படுது அப்படின்னு பார்க்க முடியும். இதில் நார்மலாக வந்து இதில் எந்த மாதிரி இடத்துலேருந்து கேள்விகள் கேட்பாங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்னால் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டயாலிசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த பிளட் டயாலிசிஸில் வந்து ஒரு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுவாங்க, அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கும். சரிங்களா. இந்த பிளட் டயாலிசிஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. தெர் வில் பி டிஃப்ரெண்ட் இன் டெம்பரேச்சர். பேரலல் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பேரலல் ஃப்ளோனா நம்ம ஹீட் வாங்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து அதே நேரத்தில் ஹீட் எடுத்துக்கக்கூடிய ஃப்ளூயிடும் பேரலல் ஃப்ளோவில் போயிட்டுருக்கும். கவுண்டர் ஃப்ளோனா ஒரு ஃப்ளூயிட் ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கும், தி அதர் ஃப்ளூயிட் வில் பி கம்மிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். சரிங்களா. அதுதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில் 2 டைப்பு. இதில் வந்து முக்கியமாக வரக்கூடியது நம்ம கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில் தான் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வந்திருக்கு. சரிங்களா. இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? கண்ணன், வேல்முருகன், சரி. நாளைக்கு செஷனில் வந்து வில் பி கம்ப்ளீட்டிங் யூனிட் 5. யூனிட் 5ல் இருக்கக்கூடிய ஈஸியாக எந்தெந்த கேள்விகள் வரும், எப்படி எப்படி கேள்விகள் வரும்ன்றதை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா. அண்ட் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே நான் யூடியூப்பில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே இருந்ததில் சம்ஸ் இதில் இருந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சில் எப்படி சம்ஸ் கேட்டிருக்காங்க, 1 வேர்ட் எங்கேருந்து கேட்பாங்கன்றதை பார்க்கலாம் நாளைக்கு கிளாஸில். சரிங்களா. ஸோ
ஸோ இப்போ எடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, எந்த டாபிக் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்டிமேட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் வில் கெட் ப்ரிப்பேர்ட் ஆன் தட் பர்டிகுலர் டாபிக். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள் இதில். உங்களோட சிலபஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் ஃப்ரம் யூர் லோக்கல் ஆத்தர். லோக்கல் ஆத்தர் புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தே மே மிஸ்லேட் யூ. சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் மேக்ஸிமம் ட்ரை டு ஹேவ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் வித் யூ. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ஆத்தர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்டட் மோடில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் யூ கேன் கைண்ட்லி லைக் கிவ் மீ, ஸோ தட் நான் வந்து அடுத்த கிளாஸஸ் வரும்போது அதுக்கு ஏற்றாப்புல ஐ வில் கெட் ப்ரிப்பேர். சரிங்களா? அடுத்து நம்ம நாளைக்கு என்னென்ன கிளாஸஸ்னால், ஒரு சில டாபிக்ஸ் நான் இன்றைக்கி வந்து நான் ஸ்பீடாக போயிட்டேன், நாளைக்கு வந்து ஸ்லோவாக போகலாம். சரிங்களா? ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபின்ஸ் கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக பார்க்கணும், சும்மா ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நாளைக்கு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஷேப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஷேப் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன். ரேடியேட்டிவ் கூட ரேடியேட்டிங் சர்ஃபேசஸ் ஆர் பிளாக் பாடி கிரே பாடி சர்ஃபேசஸில் வந்து we'll have shape factors, that is Q is equals to HA F1 F2 into temperature minus T1 minus T2 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ that we'll be looking in the future classes. சரிங்களா? ஷேப் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது போக வந்து we'll solve problems on NTU methods, Nussel numbers methods and LMTD method. ஸோ LMTD மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து டேட்டா புக் கொடுக்க மாட்டாங்க. ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டா புக்ஸ் இருக்குது, அவங்க வந்து டேட்டா புக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து டேட்டாஸ் அதிலே கொடுத்துருவாங்க ப்ராப்ளத்தில், அண்ட் தே வில் ட்ரை டு அவாய்ட் சச் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? டேட்டா புக்கில் இருந்து வர மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் அதில் வராது. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ சிம்பிளாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா? Okay, with this I'll end this session. If in case any feedback you can give me. Arun Vetrivel, Gautam, in case if there is any feedback you guys can give me. Otherwise we'll end this session now. Okay, thank you. We'll see you tomorrow.